இந்திய பெருங்கடலின் ஆழங்களில் ஆஸ்திரேலியா கண்டத்தை விட மிகப்பெரியதாக இருந்து ஒரு பழங்கால கண்டம் கடலால் முழுவதுமாக விழுங்கப்பட்டதாக ஒரு பழம்பெரும் மர்ம கதை உள்ளது. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் குமரிக் கண்டம், தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படும் தமிழர்களின் அட்லாண்டிஸ். இந்த மர்மமான நிலப்பரப்பு தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படும் குமரிக் கண்டம் இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கே கன்னியாகுமரி அருகில் அமைந்திருந்தது. இது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பண்டைய வேர்களைக் கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. குமரிக் கண்டம் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் ஆழமாக பதிந்துள்ளன, குறிப்பாக கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான சங்க காலத்தில். இந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியின் பழமையையும் 3 சங்கங்களையும் விவரிக்கின்றன. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற பெரிய காவியங்கள் பாண்டியர்களின் கடலால் விழுங்கப்பட்ட நிலப்பரப்பை பற்றியும், பருளி ஆறு மற்றும் குமரி ஆற்றின் மலைப்பகுதிகளுக்கு இடையிலான பெரிய நிலத்தை பற்றியும் விரிவாக பேசுகின்றன. சிலப்பதிகாரத்தில் கடல் பாண்டிய நிலத்தை விழுங்கியதாக கூறப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் 3 தமிழ் சங்கங்களைப் பற்றி விவரிக்கின்றன. முதல் 2 சங்கங்கள் குமரிக் கண்டத்தில் உள்ள மதுரை போன்ற நகரங்களில் நடைபெற்றன. அங்கு தமிழ் கவிஞர்கள் கூடி இலக்கியத்தை வளர்த்தனர். இந்த வளமான நிலம் படிப்படியாக கடலுக்குள் மூழ்கியதால் மக்கள் மற்றும் 3வது சங்கம் தற்போதைய தமிழ்நாட்டிற்கு வடக்கே இடம்பெயர்ந்தனர். இது தமிழ் சமூகத்தின் மீள்திறனை வெளிப்படுத்துகிறது. பாண்டியர்கள் தமிழ் மன்னர்களின் ஒரு சக்தி வாய்ந்த வம்சம் குமரிக் கண்டத்தை ஆட்சி செய்ததாக நம்பப்படுகிறது. அவர்கள் சண்டன்களை ஆதரித்து பருளி மற்றும் குமரி ஆறுகளுக்கு இடையிலான பரந்த வளமான ராஜ்யத்தின் தலைவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். குமரிக் கண்டத்தின் இழப்பு பெரும்பாலும் அழிவுகரமான வெள்ளங்கள் அல்லது சுனாமிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவை நகரங்களை அழித்து மக்களை வடக்கே இடம்பெயரச் செய்தன. இந்த சம்பவங்கள் இலக்கியங்களில் கடல்கொள் என்று குறிப்பிடப்படுகின்றன. குமரிக் கண்டம் பற்றிய புவியியல் கோட்பாடுகள் அதன் பரப்பளவை சென்னை முதல் மடகாஸ்கர் வரை நீட்டிக்கின்றன. இதில் சேஷன்ஸ் போன்ற தீவுகள் அதன் எச்சங்களாக கருதப்படுகின்றன. இது 49 பிரதேசங்களைக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த கண்டம் 49 பிரதேசங்களைக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சில நவீன பார்வைகள் குமரிக் கண்டத்தின் புவியியல் அல்லது தொல்பொருள் ஆதாரங்களை தேடுகின்றன, கடல் மட்ட மாற்றங்களை ஆய்வு செய்கின்றன. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள சுண்ணாம்பு பாறைகளின் தொடரான ஆதாம் பாலம் அல்லது ராமர் சேது பண்டைய நிலப்பரப்பின் சாத்தியமான ஒரு எச்சமாக அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. இது குமரிக் கண்டத்தின் மீள்பிரதிநிதியாக கருதப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் சில ஐரோப்பிய அறிஞர்கள் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்திய துணைக்கண்டம் மற்றும் மடகாஸ்கர் ஆகியவற்றுக்கு இடையேயான புவியியல் மற்றும் உயிரியல் ஒற்றுமைகளை விளக்க லெமூரியா என்ற மூழ்கிய கண்டத்தை பற்றி ஊகித்தனர். இது பின்னர் புவித்தட்டு இயக்க கோட்பாட்டால் மறுக்கப்பட்டது. தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் இந்த லெமூரியா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை கடலால் இழந்த நிலங்களைப் பற்றிய பாண்டியன் புராணங்களுடன் இணைத்தனர். இது தமிழ் அடையாளத்தை வலுப்படுத்தியது. குமரிக் கண்டம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய கலாச்சார மற்றும் உணர்ச்சிபூர்வமான முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது. இது தமிழ் அடையாளம், பெருமை மற்றும் அவர்களின் மொழி மற்றும் நாகரிகத்தின் பண்டைய வேர்களை குறிக்கிறது. இது திராவிட நாகரிகத்துடன் தொடர்புடையது. இது தமிழ் ஒரு அசல் மொழி மற்றும் கலாச்சாரம் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. பல அறியப்பட்ட நாகரிகங்களுக்கு முந்தைய ஒரு புகழ்பெற்ற கடந்த காலத்தை சுட்டிக்காட்டுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் இதை வலியுறுத்தினர். இந்த கதை ஆழமான வரலாற்று வேர்கள் மற்றும் மீள்திறன் உணர்வை தூண்டுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் குமரிக் கண்டத்தை தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியின் தொட்டிலாக சித்தரித்தனர். கலாச்சார மறுமலர்ச்சியை ஊக்குவித்தனர். பெரும்பாலான விஞ்ஞானிகள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் குமரிக் கண்டத்தை ஒரு கட்டுக்கதை அல்லது புராணக் கதையாகவே கருதுகின்றனர். வரலாற்று உண்மை அல்ல. அவர்கள் புவியியல் ஆய்வுகளை அடிப்படையாகக் கொண்டு இவ்வாறு கூறுகின்றனர். புவியியல் ஆய்வுகள் கடந்த கால கடல் மட்ட மாற்றங்களையும் மூழ்கிய நிலப்பாலங்களின் இருப்பையும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் குமரிக் கண்டம் போன்ற ஒரு பெரிய, மேம்பட்ட கண்டத்தின் இருப்பை ஆதரிக்கவில்லை. கண்ட மேலோடு நிலையானது. கண்ட மேலோடு நிலையானது
ஒரு முழு கண்டமும் முற்றிலும் மறைந்து போவது புவியியல் ரீதியாக சாத்தியமற்றது. புவித்தட்டு இயக்கக் கோட்பாடு இதை உறுதிப்படுத்துகிறது. அறிவியல் சந்தேகங்கள் இருந்தபோதிலும் குமரிக்கண்டம் பற்றிய புராணக்கதை தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக எதிரொலிக்கிறது. இது ஒரு வளமான மற்றும் பண்டைய பாரம்பரியத்தை அடையாளப்படுத்துகிறது. இது தமிழ் மக்களின் கலாச்சார நினைவை காக்கிறது. இந்த மர்மமான கண்டத்தை பற்றிய கூடுதல் ஆதாரங்கள், நவீன கோட்பாடுகள் மற்றும் தொல்பொருள் ஆய்வுகளை பற்றி அறிய எங்கள் தொடரின் 2ஆம் பாகத்தை பார்க்க மறக்காதீர்கள்.